அதை விட அதிகமாக 69,000 கோடி ரூபா கடனுக்கு வட்டி கட்டுறோம். எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் அலோகேஷன் வந்து கடனுக்கு வட்டி கட்டுறது. 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறீங்க, 1 லட்சம் 69,000 கோடி ரூபா வட்டி கட்டுறீங்க. இது என்ன புத்திசாலித்தனம் இருக்க முடியுது? மிச்சம் 31,000 கோடி ரூபா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அந்த 31,000 கோடி ரூபாயில் நான் 15,000 கோடி ரூபா அந்த 1000 ரூபா ஸ்கீமுக்கு போயிரு. அப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்டிவாக முதலீட்டு திட்டங்களுக்கு அரசாங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஈடுபடுத்து இதாக கணக்கு இருக்கா? ஒரு துறைமுகம் கட்டணும், ஒரு பாலம் கட்டணும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கான போக்குவரத்து பண்ணணும், மெட்ரோ சொந்தமாக கட்டணும். மெட்ரோ நான் கட்டுறப்பன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. மெட்ரோ 2 ஃபேஸ் 2 சென்னையில், மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி மாற்றிட்டீங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்த 1300 ஸ்கீமில் மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துருக்க முடியும் சொந்த காசில். இந்த 1000 ரூபா ஸ்கீமுக்கு நீங்கள் 1300 கோடி ரூபா மாதம் செலவழிக்கிறீங்க இல்லையா? இது வந்து 350 400 கோடி ரூபா தான் ஒரு எய்ம்ஸ்க்கே செலவாகுது. அந்த 400 கோடி ரூபாய்க்கு உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 3 கட்டலாம், இல்லாட்டி 3000 கோடி ரூபா செலவாக வச்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக மக்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் எதுவுமே செய்யாமல் கையில் காசு இல்லை, 9 லட்சம் கோடி ரூபா கடன். சரிங்களா? வாங்கின 1 லட்சம் கோடி கடனில் வந்து 69,000 கோடி ரூபா நீங்கள் வட்டி கட்டுறீங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே 57,000 கோடி ரூபா தான். அப்போ அதை விட அதிகமாக வந்து நீங்கள் கடன் கட்டிட்டு இருக்கிறீங்க. அண்டு வந்து நீங்கள் 3000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தீங்க, போன வருஷம் கொடுத்தீங்களா? அரசு சொல்லியிருக்கான திட்டத்தை நீங்கள் சொன்னீங்க, அதில் வந்து பழைய ஓய்வுத்திறன் கொண்டு வந்தீங்களா? இலவச லேப்டாப் கொடுக்குறீங்க. இந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த, அதிமுக கொண்டு வந்த ஸ்கீம்.